Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ் பார்ட் 2. இது ரிசர்ச் மெத்தடாலஜில ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸ்பெல்லிங் அண்ட் பங்க்சுவேஷன் தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்பெல்லிங்கும் பங்க்சுவேஷன்ல கமாஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் பங்க்சுவேஷன்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். இது நம்ம எம்எல்ஏ ஹேண்ட்புக்கோட 9th எடிஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் செமிகோலன்ஸ், கோலன்ஸ், டேஷஸ், பேரந்தீசஸ், ஹைஃபன்ஸ், அப்போஸ்ட்ரோஃபிஸ், கொஸ்டின் மார்க்ஸ், ஸ்லாஷஸ், இட்டலிக்ஸ் அண்ட் ப்ரோஸ். இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வெஸ்ட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ செமிகோலன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். செமிகோலன்ஸ் mark a stronger separation than commas. They are commonly used in a sentence to link two or more independent clauses not joined by a conjunction. அதாவது செமிகோலன்ஸ் கமாங்கிறது ஒரு பாஸ் தான். அதாவது ஒரு இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் அந்த இடத்துல ஒரு பாஸ், ஒரு நிப்பாட்டி. ஃபுல் ஸ்டாப்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாஸ் இல்லையா, நிப்பாட்டுறோம். அந்த இடத்துல புள்ளி வைக்கிறோம், டாட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஸ்டாப்னா அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நிப்பாட்டி அடுத்த சென்டென்ஸ்க்கு போகும். ஆனால் செமிகோலனில் என்னென்னா ஒரு சின்ன பாஸ் கொடுக்குறோம். தே ஆர் காமன்லி யூஸ்ட் இன் அ சென்டென்ஸ் டு link two or more independent clauses not joined by a conjunction. ஸோ ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸ்க்கு நடுவில் தான் செமிகோலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். கன்ஜங்ஷன், அதாவது பட் எட் மாதிரி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாத நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இந்த செமிகோலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. டோன்ட் டச் த ஸ்டவ், இட் இஸ் ஹாட். பிகாஸ் இட் இஸ் ஹாட்னு கூட எழுதுவாங்க. அந்த இடத்துல கன்ஜங்ஷன் இல்லாதனால இங்கே செமிகோலன் போட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் பண்ணிடுறோம். டோன்ட் டச் த ஸ்டவ், செமிகோலன், இட் இஸ் ஹாட். Colons. Like semicolons, colons connect two independent clauses but they have other uses as well. இப்போ செமிகோலன்ஸ் இண்டிபெண்ட் கிளாஸஸ்க்கு இடையில கன்ஜங்ஷன் இல்லாமல் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டு சொல்லியிருந்தோம். கோலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு இதே மாதிரி தான், செமிகோலன்ஸ் மாதிரியே they connect two independent clauses but they have also other uses as well. இதே மாதிரி செமிகோலன் மாதிரியே கோலனையும் யூஸ் பண்ணலாம். கோலன்னா என்ன, ரெண்டு புள்ளி மாதிரி வர்றது தான் உங்களுக்கு ரெண்டு டாட்ஸ் வரும், அதுதான் கோலன். ஓகே, செமிகோலனில் என்ன வரும், ஒரு டாட்டும் ஒரு கமாவும் வரும். கோலனில் ரெண்டு டாட்ஸ் வரும். ஸோ கோலன்ஸ் ஆர் யூஸ் டு இன்ட்ரடியூஸ் an elaboration of what was just said, the formal expression of a rule or principle or a list. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள்லே அதுதான் போட்டிருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போட்டு இங்கே ஒரு கோலன் போட்டிருக்கோம். அதாவது ஒரு எலாபரேட், அடுத்த எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு அதை எலாபரேட் பண்ண போகிறோம். என்ன எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்ல போகிறோம். இப்போ ஒரு சப் ஹெட்டிங் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காமன் டைட்டில் மேலே கொடுத்துருவோம், அது தனி. ஓகே, சப் டைட்டில்ஸ் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கோலன் போடலாம். எலாபரேட் அதுக்கப்புறம் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அந்த இடத்துல எல்லாம் கோலன்ஸ் யூஸ் பண்ணலாம். செமிகோலன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த மாதிரி எலாபரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அண்ட் எலாபரேஷன், த பிளாட் இஸ் ஃபவுண்டட் ஆன் டிசப்ஷன், த ப்ரொட்டகனிஸ்ட் ஹேஸ் அ சீக்ரெட் ஐடென்டிட்டி. அண்ட் எலாபரேஷன், அதாவது எலாபரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோமா. த பிளாட் இஸ் ஃபவுண்டட் ஆன் டிசப்ஷன், இந்த பிளாட்டில் ஒரு ஏமாற்றுத்தன்மை இருக்குன்னு போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு கோலன் வச்சு. த ப்ரொட்டகனிஸ்ட் ஹேஸ் அ சீக்ரெட் ஐடென்டிட்டி, கதாநாயகனுக்கு ஒரு மறைமுகம், வேற ஒரு அடையாளம் இருக்குது, தெரியாத ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்ல போறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு எலாபரேட் பண்றாங்க, பிளாட்டை பத்திய ஒரு எலாபரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ன பண்றோம், இது கோலன் கொடுக்குறோம். அடுத்து லிஸ்ட். இப்போ லிஸ்ட்லையும் நம்ம கோலன்ஸ் கொடுக்குறோம், எலாபரேஷன்லயும் கோலன்ஸ் கொடுக்குறோம், லிஸ்ட்லையும் கோலன்ஸ் கொடுக்குறோம். இப்போ பாருங்க, மை கார்டன் ஹாஸ் 4 kind of flowers அப்படின்னு கோலன் வச்சாச்சு. என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு இதை என்ன பண்ணி எலாபரேட் பண்றீங்க, டேஃபடில்ஸ், டியூலிப்ஸ், ரோசஸ் அண்ட் வயலட்ஸ். இதே மாதிரி
என்ன எழுதலாம்? இது மாதிரி நிறைய எழுதலாம். இப்போ ஐ வென்ட் ஃபார் அ டூர் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஊருன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா ஐ லைக் த ஃபாலோயிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் வச்சுட்டு ப்ளூ, க்ரீன், ரெட், எல்லோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலர்ஸ் எழுதலாம். இல்லை இதெல்லாம் என் தோட்டத்தில் இருக்குன்னு எழுதுகிற மாதிரி, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச இடங்கள்னு எழுதலாம். எதுனாலும் எழுதலாம். ஸோ வென் வி ஆர் எலாபரேட்டிங் அதுக்கு முன்னாடி கோலன் கொடுக்கலாம். டேஷஸ் அண்ட் பேரந்தசிஸ். டேஷஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, சின்ன ஹைஃபன் மாதிரி வரும் இல்லையா, அதுதான் டேஷஸ். டேஷஸ் வேற, ஹைஃபன்ஸ் வேற. ஓகே, டேஷஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஓகே, டேஷஸ் அண்ட் பேரந்தசிஸ் இண்டிகேட் அன் இன்டரப்ஷன் இன் தாட். ஸோ as I said you, டேஷஸ் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும், ஹைஃபன்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டாக இருக்கும். பொதுவாக இந்த வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணலாம் ஹைஃபன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். டேஷஸ் கொஞ்சம் லாங்கராக. டேஷஸ் அண்ட் பேரந்தசிஸ் இண்டிகேட் அண்ட் இன்டரப்ஷன் இன் தாட். பேரந்தசிஸ்னால் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பேரந்தசிஸ். தே ஆர் யூஸ் டு ப்ரொவைட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ டேஷஸ், பேரந்தசிஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் போயிட்டே இருக்கு, நடுவில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புறீங்கன்னா ஒரு டேஷோ இல்லைன்னா பேரந்தசிஸ், நான் சொன்ன மாதிரி க்ளோஸ்டு பிராக்கெட்ஸ்குள்ளேயோ என்ன பண்ணலாம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஓகே, தே ஆர் யூஸ் டு ப்ரொவைட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், கிளாரிஃபை a word or statement, or set apart other kinds of commentary from the main text. மெயின் டெக்ஸ்ட்ல இருந்து வேற ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க. இப்போ ஒரு ஆத்தர் பத்தி பேசுறீங்க, இவர் ஆல்ரெடி புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்காரு, இல்லைன்னா இவரை பத்தி நம்ம இந்த விஷயத்துல கேள்விப்பட்டிருப்போம்னு ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு டேஷ் போட்டு அந்த விஷயத்த ஆரம்பிச்சு முடிச்சுட்டு டெக்ஸ்ட்ல இருந்து அது வேற. ஓகே, இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அபவுட் அ பர்டிகுலர் திங். நீங்க எதை பத்தி பேசுறீங்களோ அதை பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அது டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்படாததாக இருக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், டேஷ் போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எழுதி திரும்ப ஒரு டேஷ் போட்டு திரும்ப டெக்ஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இல்லைன்னா அதை என்ன பண்ணலாம், பேரந்தசிஸ்குள்ள கொண்டு வரலாம், அதாவது வித்தின் பிராக்கெட்ஸ்குள்ள கொண்டு வரலாம். Whether to mark an interruption in thought in a sentence with commas, dashes or parentheses is often a matter of choice. அப்போ எப்போ கமா யூஸ் பண்ணலாம், எப்போ டேஷ் யூஸ் பண்ணலாம், எப்போ parentheses யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் மேட்டர் ஆஃப் சாய்ஸ் தான். கமாவையும் இதே அர்த்தத்தில் யூஸ் பண்ண முடியும், டேஷஸை யூஸ் பண்ண முடியும், parentheses யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம் தான் சொல்லிட்டோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ் whether to use comma, dash or parenthesis. No space comes before or after the dash. Dashக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஸ்பேஸ் தேவையில்லை. When two hyphens are used to indicate the dash, no space appears before them. 2 hyphens யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு இடையில ஸ்பேஸ் தேவையில்லை. அதாவது டேஷுக்கு பதிலாக 2 ஹைஃபனா போட்டாலும் ஸ்பேஸ் போடக்கூடாது நடுவில். யூஸ் டேஷஸ் ஆர் பேரந்தீசஸ் டு என்க்ளோஸ் அ சென்டென்ஸ் எலிமெண்ட் தட் இன்டரப்ட்ஸ் த ட்ரெயின் ஆஃப் தாட். அப்போது ட்ரெயின் ஆஃப் தாட் ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ வேற ஒரு விஷயம் சொல்கிறப்போ அதை தான் நான் சொன்னேன், வேற ஒரு டைக்ரேஷன் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறப்ப தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூஸ் டேஷஸ், யூசஸ் ஆஃப் டேஷ் இன்னொன்று என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, டேஷஸ் அண்ட் பேரந்தசிஸ் பிரிவென்ட் மிஸ்ரீடிங். அதாவது நம்ம தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கும் டேஷஸும் பேரந்தசிஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அடிஷ்னலா சொல்றோம், அப்படியே சென்டென்ஸ்லேயே சொல்லிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், இது எதுக்கு இங்க சொல்றாங்கன்னு. இப்போ பிராக்கெட்ல சொல்றோம், அதாவது பேரந்தட்டிக்கல் யூஸ் பண்ணி சொல்றோம், பேரந்தசிஸா சொல்றோம், இல்லைன்னா நம்ம டேஷ் யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல தெளிவான ஒரு புரிதல் ஏற்படும். யூஸ் அ சிங்கிள் டேஷ் டு இன்ட்ரடியூஸ் அன் எலாபரேஷன் ஆர் அன் எக்ஸாம்பிள். இதே இது ஒரு எக்ஸாம்பிளுக்கும் டேஷ் யூஸ் பண்ணலாம். ஆனா அப்ப எப்படின்னா ஒரு சிங்கிள் டேஷ் போட்டா போதும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கிள் டேஷ் போட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள ஒரு டேஷ் போட்டு சொல்லிடலாம். ஓகே, அதுக்காக நீங்க பின்னாடியும் டேஷ் போடணும்னு அவசியம் இல்லை. A dash may be also used instead of a colon to introduce a list. ஆல்ரெடி நம்ம கோலனுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டேஷும் பண்ணும்.
ஓகே, அடுத்ததா ஹைஃபன்ஸ். நம்ம டேஷுக்கும் ஹைஃபன்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் சொன்னேன். டேஷஸ் 2 ஹைஃபன் சேர்ந்தது தான் ஒரு டேஷ். ஓகே, ஹைஃபன்ஸ் இண்டிகேட் த ரிலேஷன் பிட்வீன் வேர்ட்ஸ் பை ஜாயினிங் 2 or more வேர்ட்ஸ். பொதுவா 2 வேர்ட்ஸ், இந்த காயின்ட் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹைஃபன்ஸ் யூஸ் பண்றோம். தே ஆல்சோ ஜாயின் ப்ரிஃபிக்ஸஸ் டு வேர்ட்ஸ். ப்ரிஃபிக்ஸஸ்க்காகவும் ப்ரிஃபிக்ஸ் போடுவோம் இல்லையா, இல் போட்டு ப்ரீ போட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து ப்ரீஃபிக்ஸோட வரும். அதுக்கு எல்லாமே ஹைஃபன்ஸ் போடுவோம். இன் ப்ரோஸ் ஹைஃபன்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ் டு ப்ரிவென்ட் மிஸ்ரீடிங். அப்போ ஹைஃபன்ஸும் மிஸ்ரீடிங்கை அவாய்ட் பண்ணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் யூசஸ் ஆஃப் ஹைஃபன்ஸ் இஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். ரொம்ப மோஸ்ட் காமனாக ஹைஃபன்ஸ் வந்து 2 வேர்ட்ஸை காயின் பண்ணோம் இல்லையா, அதை காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணப்படுது. A compound adjective that begins with an adverb such as better, best, ill, little, lower or well is hyphenated when it comes before a noun. So ஒரு compound adjective, நவுனுக்கு முன்னாடி வர்ற compound adjectiveக்கு that begins with an adverb முன்னாடி வர்றதுக்கு முக்காவாசி நம்ம ஹைஃபன்ஸ் தான் யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, ill prepared student, well earned applause, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி நம்பர் நவுன் காம்பினேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் 7-day trips. ஓகே, ஒரு 7 நாள் பயணம், 7-day trips. அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ல அது எப்படி வருது பாருங்க, ஆன் கேம்பஸ் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் எந்தெந்த இடத்துல நம்ம ஹைஃபன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் clarity to prevent misreading பாருங்க, 3 layer cakes. ஓகே, கேக்ஸ் இருக்கு, 3 அடுக்கா இருக்கு. அப்ப 3 layer cakes அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் வந்துடுது. ஸோ இதெல்லாம் நம்மள புரிதலுக்காகத்தான் வருது. அடுத்தது அப்போஸ்ட்ரஃபி. அப்போஸ்ட்ரஃபின்னா உங்களுக்கு தெரியும், இந்த பொசசிவ் யூஸ் பண்றதுக்கு மேல சிங்குலர் நவுனுக்கு மேல ஒரு கமா மாதிரி போடுவோம் இல்லையா, அதுதான் அப்போஸ்ட்ரஃபி. ஸோ அப்போஸ்ட்ரஃபிஸ் ஆர் யூஸ் டு ஃபார்ம் ப்ளூரல்ஸ் அண்ட் டு இண்டிகேட் பொசஷன். ப்ளூரல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல மேல ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டோம்னா அது ப்ளூரல் ஆயிடும். ஓகே, ப்ளூரல் நவுன் ஆயிடும். ரோசஸ் இல்லைன்னா எந்த ஒரு ஒரு நவுன் இருக்கு, பென்னு இருக்கு, மேல அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டா பென்ஸ் அப்படின்னு ஆயிடும். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ப்ளூரல் ஆயிடும். ஓகே, ஜான்ஸ் புக், இந்த இடத்துல பொசசிவ் இந்த இடத்துல வந்து பொசசிவ் நவுனுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஜான்ஸ் புக்னா ஜானுடைய புக். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு நவுனுக்கு மேல அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டோம்னா அந்த இடத்துல பொசசிவ் அவருக்கு சொந்தமுடையது அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். டு ஃபார்ம் த பொசசிவ் ஆஃப் அ சிங்குலர் நவுன். ஒரு சிங்குலர் நவுனை ஒருத்தருடைய பொருள் அப்படின்னு சொல்றப்போ சிங்குலர் நவுனோட பொசஷனை காமிக்கிறப்போ அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவோம். ஜான்ஸ் புக், ஜானுடைய புக். அப்ப ஜானுக்கு மேல அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டோம்னா ஜானுடைய புக் அப்படின்னு வந்துடுது. இந்த இடத்துல அப்போஸ்ட்ரஃபி யூஸ் ஆகுது. அடுத்து டு ஃபார்ம் த பொசசிவ் ஆஃப் அ ப்ளூரல் நவுன் எண்டிங் இன் எஸ் ஆட் ஒன்லி அண்ட் அப்போஸ்ட்ரஃபி. ப்ளூரல் நவுனுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அப்போஸ்ட்ரஃபி போட்டாலே என்ன வந்துரும் அப்படின்னு சொன்னா அந்த ப்ளூரல் நவுனுக்கு வந்து பொசஷன் வந்துரும். இதுக்கு இன்னொரு எஸ் வந்து ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 5 years எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எஸ்ல இங்க ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு, இந்த நவுனோட 5 years முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இடத்துல மேல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அது ப்ளூரல் நவுனா இருக்கு, அதுக்கு மேல ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டுட்டோம்னா இங்கே பொசஷன் வந்துடும். ஓகே, 5 years எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 5 வருடங்கள் என்ன இருக்கு, அனுபவம் இருக்கு. அப்போ அந்த 5 years போட்டு மேல ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டா போதும், அதுக்கப்புறம் ஒரு எஸ் போட தேவையில்லை. ஓகே, 5 வருடங்களுக்கான அனுபவங்கள் அப்படின்னு அர்த்தம். டு ஃபார்ம் த பொசசிவ் ஆஃப் அன் இர்ரெகுலர் plural noun not ending in s, add an apostrophe and an s. சில சமயம் irregular plural noun இருக்கும் இல்லையா, womanோட plural noun என்னது, women. ஓகே, விமன் அப்படிங்கிறது தான் ப்ளூரல் நவுன். இந்த இடத்துல வந்து அப்போ அப்போஸ்ட்ரஃபி மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை, அந்த இடத்துல எஸ் போடணும். இங்கே 5 yearsல வந்து எஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, அங்கே என்ன பண்ணோம், அப்போஸ்ட்ரஃபி மட்டும் போட்டோம். ஆனால் இந்த இர்ரெகுலர் ப்ளூரல் பாருங்க, உமனோட ப்ளூரல் வந்து இர்ரெகுலரா இருக்கு, காமனா இல்லை, எஸ் மட்டும் போட்டு அங்கே வரல. விமன்னா ப்ளூரல் ஆயிடும், உமனோட ப்ளூரல் விமன். அப்போ அப்போஸ்ட்ரஃபி எஸ் மட்டும் அப்போஸ்ட்ரஃபி போட்டு
எஸ்ஸும் போடணும். ஓகே, விமென்ஸ் டாபிக்ஸ். அடுத்தது டு ஃபார்ம் பொசசிவ் ஆஃப் எனி சிங்குலர் ப்ளூரல் நவுன் ஆட் அன் அப்போஸ்ட்ரஃபி அண்ட் அன் எஸ். அப்போ எந்த ஒரு ஒரு சிங்குலர் ப்ராப்பர் நவுன்னா அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுறணும். ஓகே, சிங்குலர் ப்ராப்பர் நவுன் இப்போ ஷேக்ஸ்பியர்ஸாக இருக்கட்டும், ஜான்ஸாக இருக்கட்டும், ஜோசஃபாக இருக்கட்டும், எந்த பேர் இந்த இடத்துல இருந்தாலும் மேல அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டாதான் பொசசிவ் ஆஃப் எனி சிங்குலர் ப்ராப்பர் நவுன். ஓகே, அதுக்கு அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுறணும். ஓகே, டு ஃபார்ம் அ பொசசிவ் ஆஃப் அ ப்ளூரல் ப்ராப்பர் நவுன். இதே வந்து ஒரு குரூப்புக்கே ஒரு ப்ராப்பர் நவுன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு அம்பானிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பானிங்கிறது வந்து என்னன்னா அந்த குடும்பத்துக்கே எல்லாருக்குமே அம்பானின்னு பேர் இருக்கும். முகேஷ் அம்பானி, அவர் தம்பிக்கு அனில் அம்பானி, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அம்பானி தான், இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அம்பானி தான். அப்ப எல்லாரும் அது அம்பானிஸ் ஃபேமிலி தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ப்ளூரல் ப்ராப்பர் நவுன். இந்த இடத்துல என்ன பண்றோம், அந்த குடும்பத்துக்கே, இது ஷேக்ஸ்பியர்ங்கிறது தனி மனிதன். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலுக்கு போடுறப்போ அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுட்டோம். இப்போ குடும்பத்துக்கே போடுறப்போ அம்பானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அம்பானிஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து ப்ளூரல் ப்ராப்பர் நவுன் ஆயிடுது. இந்த ப்ளூரல் ப்ராப்பர் நவுனுக்கு மேல் அப்போஸ்ட்ரஃபி போடுறப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி, இங்க ஆல்ரெடி எஸ் வந்துருச்சு, ப்ளூரல்ங்கிறதுனால அம்பானிஸ்னு வந்துருச்சு. அங்க வந்து நீங்க என்ன பண்ண முடியும், வெறும் அப்போஸ்ட்ரஃபி போட்டா போதும், எஸ் அப்புறம் போட வேணாம். அம்பானிஸ் இஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் யூஸ் an apostrophe to form the plurals of letters used as letters. The word accommodation has 2 C's and 2 M's. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், the word accommodation அப்படின்ற இந்த வேர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 C இருக்குது, 2 M இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அதை எப்படி சொல்ல போகிறோம்? The word accommodation has 2 C's, 2 C போட்டு அப்போஸ்ட்ரஃபி எஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி 2 M's அப்படின்னு சொல்கிறோம். 2 M'ஸ்க்கு அப்போஸ்ட்ரஃபி எஸ். ஓகே, ஸோ டு ஃபார்ம் த ப்ளூரல்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், லெட்டர்ஸ்க்கு ப்ளூரல் காமிக்கிறப்பவும் அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடலாம். Do not use an apostrophe to form the plural of an abbreviation or a number. Abbreviations இருக்கு இல்லையா, BA, MA, PhD, இது மாதிரி அப்ரிவேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எஸ் போடக்கூடாது. அதே மாதிரி நம்பர்ஸ்க்கும் அப்புறமும் எஸ் போடக்கூடாது. ஓகே, do not use an apostrophe, சாரி எஸ் போடக்கூடாதுன்னு இல்லை, சாரி அப்போஸ்ட்ரஃபி போடக்கூடாது, எஸ் மட்டும் போட்டா போதும். ஓகே, அப்போஸ்ட்ரஃபி இல்லாம நீங்க என்ன பண்ணணும், எஸ் போடணும். PhDs அப்படின்னு போனோம். there are a number of PhDs in this class அப்படின்னு சொல்லலாம். he is a 1960s kid அப்படின்னு சொல்றாங்களே, 2K kids மாதிரி, 1990s 1960s. இங்க இருக்கிறவங்களா, the people in this room belong to the 1960s அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து எஸ் மட்டும் போட்டா போதும், நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அப்போஸ்ட்ரஃபி போட தேவையில்லை. ஓகே, ஸோ எங்கெல்லாம் அப்போஸ்ட்ரஃபி போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம். அடுத்ததா கொட்டேஷன்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் யூஸ் டு கோட் ஃப்ரம் அ சோர்ஸ் அண்ட் டு ஸ்டைல் த டைட்டில்ஸ் ஆஃப் சம் ஒர்க்ஸ். கொட்டேஷன்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்றோம், சோர்ஸ்ல இருந்து கோட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப எல்லாம் கொட்டேஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், கோட் பண்ணுவோம் இல்லையா, 2 மேல 2 இது வரும் இல்லையா, கம்மா மாதிரி வர்றது தான் கொட்டேஷன்ஸ். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம், இப்போ நம்ம இதுல நம்மளோட அகடமிக் ரைட்டிங்ல, ஸ்காலர்லி ரைட்டிங்ல ஒரு சோர்ஸ், இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, வேற ஒரு புக்ல இருந்து கோட் பண்ணுவோம். ஓகே, அவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு கோட் பண்றப்போ அந்த கொட்டேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கோட் பண்றப்போ கொட்டேஷன்ஸ் போட்டு தான் கோட் பண்ணணும். Quotations marks can be placed around a word or phrase to indicate skepticism, disapproval or purposeful misuse. Many experts offer advice on training babies to sleep on a schedule. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணலாம், ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக கொட்டேஷன் கொடுத்து ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டு காமிக்கலாம். பல எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்கப்பா, பேபிஸை வந்து தூங்க வைக்கிறதுக்கெல்லாம் ஷெட்யூல் கொடுக்கணும்னு சொல்றாங்க, ட்ரைனிங் பேபிஸ் டு ஸ்லீப் ஆன் அ ஷெட்யூல் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்கன்னு ஒரு கிண்டலா சொல்றப்போ, அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஒரு
இந்த மாதிரி ஒரு ஸ்கெப்டிக்கலா ஒரு டிசப்ரூவலா சொல்றப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்த நம்ம என்ன பண்றோம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். யூஸ் கொட்டேஷன் மார்க்ஸ் டு இண்டிகேட் when you have translated a foreign word or phrase. அதே மாதிரி வந்து கொட்டேஷன் மார்க்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்னா வேற இப்போ நம்ம இங்கிலீஷ்ல எழுதிட்டே இருக்கோம் நடுவில் வந்து ஒரு தமிழ் வேர்டை வந்து இப்படி இப்படி சொல்லப்படுறது ஏதோ நம்ம யூஸ் பண்றோம் தமிழ்ல வந்து இங்கிலீஷ்லயே மொழிபெயர்த்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லிட்ரேட் பண்றோம் மொழிபெயர்த்து இல்லை தமிழ் வேர்ட்ஸை அப்படியே இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி யூஸ் பண்றோம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொண்டு எழுதுறோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் கொட்டேஷன்ஸ் நம்ம எழுதணும். அடுத்ததா ஸ்லாஷஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா இதுதான் ஸ்லாஷ். அப்போ ஸ்லாஷ் தி ஸ்லாஷ் ஆர் டயகனல் அதுக்கு இன்னொரு நேம் தான் டயகனல். இட் இஸ் ரேர்லி நெசசரி இன் ஃபார்மல் ப்ரோஸ். பொதுவாக ஃபார்மல் ப்ரோஸ்ல அதை அதிகமாக யூஸ் பண்றது கிடையாது ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தான் யூஸ் பண்றோம். ஸ்காலர்லி ப்ரோஸ் அதாவது நம்ம தீசஸ்ல அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸப்ட் பிட்வீன் டூ நவுன்ஸ் பேர்ட் அஸ் ஆப்போசிட்ஸ். ரெண்டு நவுன் ஆப்போசிட்ஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் நார்த் ஆர் சவுத் அப்படி குட் ஆர் ஈவல்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பைனரியா சொல்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். பாருங்க எக்ஸாமினிங் ஃபண்டமெண்டல் பைனரிஸ் லைக் குட் ஈவல் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஜ்டு யங் இந்த மாதிரி பைனரி ஆப்போசிட் சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்லாஷஸ் யூஸ் பண்றோம். அடுத்து periods, question marks and exclamation points. Okay, so what is a period அப்படின்னு சொன்னா it's a full stop, nothing but a full stop is called as a period. அப்போ அடுத்ததா question marks அப்புறம் exclamation points இதெல்லாம் எப்போ யூஸ் பண்றோம் exclamation அந்த இது பாயிண்ட் வைப்போம் இல்லையா அது a sentence can end with a period a question mark or an exclamation point. அப்போ ஒரு sentence mostly periodsல முடியும். ஓகே ஒரு புள்ளி வச்சு முடிப்போம் இல்லைன்னா question mark கேள்வியா இருந்தா question mark ஓட முடியும் இல்லைன்னா exclamatory mark கூட வச்சு முடிப்போம். periods end declarative sentence. பொதுவா வந்து ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றோம் ஒரு விஷயத்தை சொல்ல வரோம்னா periods வச்சு தான் முடிக்கிறோம் நம்ம. ஓகே except in direct quotations avoid exclamation points in formal prose. பொதுவா டைரக்ட் கொட்டேஷன்ஸ் சொல்றப்ப மட்டும் தான் அதாவது கோட் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல தான் எக்ஸ்கிளமேட்டரி பாயிண்ட் வைப்போம் இல்லைன்னா எக்ஸ்கிளமேட்டரி பாயிண்ட் வந்து ஸ்காலர்லி ப்ரோஸ்ல நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஓகே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதுல வந்து நம்ம ஓரளவுக்கு முக்கியமான எல்லா டாபிக்ஸும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஹேண்ட் புக் 9 ஆஃப் எம்எல்ஏ. ஓகே எம்எல்ஏ ஹேண்ட் புக் 9th எடிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் as the source we have followed 9th edition. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.